வணக்கம். வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து இதையே ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனல். இதில் டெலகிராம் லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நிஃப்டியோட அப்டேட்ஸ் மார்னிங் டெய்லி வந்துடும். அது உங்களுக்கு ட்ரேடிங்க்கே சப்போர்ட் ஆகும். ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து புதுசாக பார்க்குறவங்க இப்படி இடையில பார்த்தீங்கன்னா அவனுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் இந்த பிகினர்ஸ் கைடு ஃபஸ்ட்டு பாருங்கள். 14 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொன்றும் பார்த்து பார்க்க பார்க்க பயிற்சி பண்ணி பழகுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஆகிக்கும். அது தெரிஞ்சாவே போதுமானது. அடுத்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்கள். நான் கொடுத்த அதே கான்செப்ட் தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தால் தவறாமல் பார்க்க வேண்டிய மட்டும் பாருங்கள். இதே உங்களுக்கு தேவையான விஷயத்த உள்ள வச்சுருக்கேன். இன்னைக்கு ஸ்டாக்ஸ் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டேரிப்னால யூஎஸ் இந்தியா டேரிப்னால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. நிஃப்டி எப்படியோ அப்படித்தான். இது பாருங்க, இப்போ 1 ஹவரில் நம்ம போட்டிருக்கோம். 1 ஹவருக்கு மேலே இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு காட்டும்போது ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போயிருக்கு, அல்லது ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அங்கே கிரியேட் ஆகிருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு நம்ம ஒரு ட்ராக் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அடுத்தது கீழே மார்க்கெட் கீழே வரதுக்கு போது சப்போர்ட் எது அப்படின்னு பார்க்கணும். சப்போர்ட் எதுன்னு பார்த்து நீங்கள் எந்த சப்போர்ட் வைப்பீங்க? 1 ஹவர்லாம் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வருதும் போது கீழே மேலேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்தால் மார்க்கெட் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் பிளேஸ் இருக்குது, இங்கே அதே மாதிரி சப்போர்ட் பிளேஸு, இங்கே ரிஜெக்ட் பிளேஸ். அப்போ இதை கனெக்ட் பண்ணால் போதுமானது. நம்ம இதுகளை அப்படியே கனெக்ட் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைச்சிடும். இப்போ நம்ம இந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணணும். அப்போது எடுத்து கண்டினியூ எடுத்தீங்கன்னா இப்போ எது எது கனெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சப்போர்ட்டை நம்ம மார்க்கெட் ரன் ஆகும்போது இதை பண்ணியிருக்க முடியும். முன்னாடி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா ஓப்பன்லேயே மார்க்கெட் ஒரு அடி அடிச்சு விட்டான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகாது இந்த லோவுக்கு. ரைட்டு. இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு 2 சப்போர்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ரிஜெக்ட் ஏரியாவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது மார்க்கெட் மேலேருந்து கீழே எங்கே நிற்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேயே நம்ம பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே அடிச்சு விட்டான் மார்க்கெட்டு. இதோ இங்கேருந்து 1490 கிட்டத்தட்ட 1440 வரைக்கும் அடிச்சிட்டான். அப்போது இந்த லெவலில் தான் மார்க்கெட் முடி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கான். நிஃப்டியோட எக்ஸ்பைரி கூட இன்னைக்கு மார்க்கெட் முடி வரைக்கும் இந்த லெவல் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கான். கொஞ்சம் மேலே போகிறது அகெயின் கீழே அப்படியே முடிஞ்சிருக்கான் நிஃப்டி. இது எப்படி நடந்திருக்கோ அப்படியே தான் நிஃப்டி நடந்திருக்கு. அப்போது இதே லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஏதாச்சும் பை செல் பண்ணியிருக்க முடியுமானா, ஒன்று இந்த சப்போர்ட்டுக்கு வந்துடும், நம்ம அதே ஒரு புக் பண்ண பார்த்துருக்கலாம், ஆர்டர் போட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே செல் இமீடியட்டாக பண்ணியிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் கீழே வந்தாச்சு. அதனால் இங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் இங்கே சப்போர்ட் லெவலில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். எகெயின் பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் தான் போயிருக்கான். அப்போ நம்ம இங்கே போகிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா, போயிட்டு திரும்புறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மேலே இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கான், எகெயின் கீழே மறுபடியும் மூவ் ஆகுறா, இனி மேலே போகிறக்கு உடைக்கல, சான்ஸ் இல்லைன்னு தெரியும் போது ஒன்றா இந்த இடத்துல எங்கேயாச்சும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல ஓட்டுதுன்னா 1435னா கிட்டத்தட்ட 60 50 60 வந்திருக்கா போதும், அவ்வளோதான். 30 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ரிலையன்ஸில் முடிச்சா பெரிய விஷயம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு என்ன நடந்தான்? அது சேம் இதே தான் நடந்திருக்கும், எந்த மாற்றம் இருக்காது. அதுவும் மேலே நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கா, அப்படியே கீழே இங்கே முடிச்சிருக்கா. இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழே மேலேருந்து கீழே எது வரைக்கும் வருவானா, இது ஒரு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது, நம்மளுக்கு இது இருக்குது. முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, சப்போர்ட். இது ஒரு 10 20 நாள் இங்கே தான் ஆடிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தோம், இப்போ மேலே ஓப்பன் ஆனோன்னு இது சப்போர்ட்டாக வச்சுட்டோம். ஆனால் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வரல. அது பாருங்க இந்த ரேஞ்சிலேயே மூவ் ஆயிருக்கான். இப்போ இங்கேருந்து கீழே வந்தோடனே இந்த 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 ரேஞ்ச், இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் பிளேஸை அவள் சப்போர்ட்டாக வச்சுட்டு ஹோல்ட் ஆகிட்டோம் நாங்கள். நாளைக்கு கண்டினியூ கீழே வரலாம், ஓட்டும் கூட மேலே போகலாம். இது 5 நிமிஷத்தில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கானா? இது ஒன்றும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட்டு 5 நிமிஷத்தில் என்ன நடந்தானோ அதுதான் டே ஃபுல்லாக மூவ் ஆயிருக்கான்.
ரிலையன்ஸும் கூட கொஞ்சம் கீழே உடைச்சிருந்தா பாருங்க, இந்த லெவலை உடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் மூவ்மெண்ட்டை மார்க்கெட் முடி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கா. இது இதில் ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமான சான்ஸே இல்லை. ரிலையன்ஸ் சான்ஸ் கொடுத்தான், இதில் இல்லை. மற்ற ஸ்டாக்கெல்லாம் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் நடந்திருக்கு இன்னைக்கு. பட் இந்த ஸ்டாக்கெல்லாம் இல்லை, மேலேருந்து கீழே வந்து அங்கேயே ஹோல்ட் ஆகி நின்ட்டான். ரைட், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம்.